ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இந்த தேர்தல் பிரச்சார தொடக்கத்தில் அவர் செய்த 5 ஆண்டு காலம் திட்டங்கள் எல்லாம் பற்றி பேசினாரு. அது எடுபடல. ஏன்னா எந்த திட்டமும் நிறைவேற்றல. அது எடுபடாத காரணத்தால பிஜேபி வந்துரும் ஒரு பயம் போத்துறார். ஐயோ பிஜேபி வந்துரும், ஐயோ பிஜேபி வந்துரும் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தார். அதுவும் எடுபடல. இப்போ ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் 2 பேரும் சேர்ந்து தனிநபர் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இழிவாக, கொச்சையாக, கேவலமாக 2 பேரும் பேசிட்டு வராங்க. அதனால பொதுமக்கள் இன்னைக்கு கொந்தளிப்பாக கோபத்தோடு இருக்கிறாங்க. எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. உங்க குடும்பத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்க. ஆனா நாங்க பேச மாட்டோம். எங்களுக்கு தேவை வளர்ச்சி அரசியல். எங்களுக்கு தேவை இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், நெசவாளர்கள் சுயமரியாதையோட வாழணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இந்த கஞ்சா போதையை ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். பட்டியலின மக்கள் மான மரியாதையோடு வாழ வேண்டும், மன்னியர்கள் வாழ வேண்டும். யாதவர் சமுதாயம், எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்த மக்கள் எல்லாம் ஒன்றாக முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். உறுதியாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட்டை இழக்கிறது. அது முடிவாயிடுச்சு.